வருடங்களுக்கு முன்பாக அழைத்து செல்கிறோம். இது போன்ற ஒரு நாளில் இயேசு எனும் இரட்சகர் பிறந்த அந்த காட்சி உங்கள் கண் முன்னே. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நாசரேத் என்னும் ஊரில் மரியாள் என்ற இளம் பெண் வாழ்ந்து வந்தாள். அதே ஊரில் யோசேப்பு என்ற தச்சன் இருந்தார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு நாளில் கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. யோசேப்பு மரியாளுக்கு நடந்ததை கேள்விப்பட்டு மிகவும் குழப்பமடைந்தான். மரியாளை அவமானப்படுத்துவதா? ரகசியமாய் தள்ளிவிடலாம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்துக் கொண்டான். அப்பொழுது மரியாளும் யோசேப்பும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இதனால் மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், குடிமதிப்பு எழுதும்படி எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போங்கோ. இது அகஸ்திராயரின் கட்டளை. யோசேப்பும் நிறைமாத கர்ப்பிணியான மரியாளும் தங்கள் முன்னோர்களின் ஊராகிய பெத்லஹேமிற்கு சென்றார்கள். அப்பொழுது பெத்லஹேமிலே
அந்த ராத்திரியிலே மரியாளுக்கு பிரசவ வேதனை வந்தபோது தங்க இடமின்றி மிகவும் அவர்கள் தவித்த வேளையில் ஒரு சத்திரத்தில் அதன் மாட்டுத்தருவமே அன்றி அவர்களுக்கு வேறு இடம் கிடைக்கவில்லை. கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அவ்வேளையில் பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். வாங்கப்பா, என்ன எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாருன்னு போய் பார்க்கலாம். பெத்லகேமுக்கு போகணும், சீக்கிரம் வாங்க. யூதருக்கு ராஜாவானவர் எங்கு பிறப்பாரோ? நாம் நீண்ட தூரம் பிரயாணம் செய்துள்ளோமே. சோர்ந்து போக வேண்டாம், அந்த தேவனே நம்மை நடத்துவார். வாருங்கள், உற்சாகமாய் செல்வோம். அதோ அங்க பாருங்க, ஒரு ஆச்சரிய நட்சத்திரம். அங்குதான் இரட்சகர் பிறந்திருப்பாரோ? வாருங்கள், அதை தொடர்ந்து செல்வோம். விட்டு வந்தோம் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். தேவன் மனிதனின் பாவங்களை போக்கும்படியாக இவ்வுலகத்தில் பிறந்தார். நமக்காக தாழ்மையின் ரூபமாய் ஏழை கோலமெடுத்து இரட்சகர் பிறந்தார். நமக்காக